மத்திய அரசே மாநில அரசே கோரிக்கைகளை நிறைவேற்று விலைவாசியாடும் ஓய்வூதிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்று. 1/26 முதல் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் ஏமாற்றாமல் வழங்கிடு. தாமதம் இல்லாமல் நிறைவேற்று. 1/26 முதல் ஓய்வூதியம் என்பது பிச்சையல்ல. சம்பளமே கோரிக்கைகள் போராடும். ஆனால் 2020 ஓய்வூதியம் என்பது கேள்விக்குறியான விஷயமாகவே கருதப்படும். ஏன்னா ஓய்வூதியத்தை பற்றி பேசக்கூடிய யார் பேசுவாங்கன்னா இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசு ஓய்வூதியர்களின் நீண்ட காலமாக தேங்கி இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளும் ஒழுங்காக கவனிக்கிறே கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த பே கமிஷன் வைக்கணும்னு சொல்றோம். 10 வருஷத்துக்கு ஒருக்காக வைக்கக்கூடிய பே கமிஷன் வைக்கிறதுக்காகவே அவங்க தயங்குகிறார்கள். தயங்கி இப்பொழுது அரசியல் நிர்பந்தம் காரணமாக டெல்லியில தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த 8வது ஊதிய குழுவை நாங்கள் அமைக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அமைத்து என்ன தரப்போகிறார்கள், நம்முடைய கோரிக்கைகள் அவங்களால் கவனிக்கப்படுமாங்கிறது கேள்விக்குறிதான். ஆகவே இந்த நம்முடைய முக்கியமான கோரிக்கைகளான அந்த 8வது ஊதிய குழு அமைக்க வேண்டும். அதன் பரிந்துரைகளை கண்டிப்பாக 1/1/2026 முதல் உயர் சம்பள வீதம், உயர் ஓய்வூதியம் போன்றவற்றை அமல்படுத்த வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு மருத்துவப்படியை இப்பொழுது இருக்கிற 1000 3000 குறைந்தபட்சம் உயர்த்த வேண்டும். நீதிமன்ற தீர்ப்புகள் ஊழியர்களுக்கோ இல்லது பென்ஷனர்களுக்கோ சாதகமாக வரும்போது அதை அனைவருக்கும் அமல்படுத்த வேண்டும். பார்லிமெண்டரி கமிட்டி சிபாரிசுகளையும் நம்முடைய ஊழியர்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய சிபாரிசுகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி அவன் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும், மேலும் கிராமிய அஞ்சல் ஊழியர்களுக்கு ஓய்வூதியமே கிடையாது. இங்கே டெல்லியில் இந்த தேர்தல் அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க 3500 பென்ஷன் கொடுக்க போறேன்ட்டு. ஆனால் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு எந்த கிராமிய அஞ்சல் ஊழியர்களுக்கு பென்ஷன்கிறதே கிடையாது. புது பென்ஷன் கிடையாது, பழைய பென்ஷன் கிடையாது. ஆகவே பென்ஷன் வழங்க வேண்டும். அந்த மற்ற ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய புதிய பென்ஷன் திட்டம் 2 வகையில் வந்திருக்கு. யூபிஎஸ், என்பிஎஸ் ரெண்டையும் ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டு கோரி இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அகில இந்திய அளவில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.